ஆமான்றது எது சொன்னாலும் ஆமான்னு தான் சொல்லுவான். ஆமாங்க. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுன்னா வந்தம்மா சரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டான் பார்த்தம்மா சரிம்மா நான் கேட்டுட்டான் அந்த பிள்ளையும் இல்லைன்றுச்சு அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட பொம்பளை பிள்ளை பொய் சொல்லாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்த வழியை பார்த்து போக பாருங்க சரிங்களா. உண்மையா இல்ல எனக்கு ஒரு சந்தேகங்க, வேற ஒரு சந்தேகம் இல்லை. என்ன தெரியுமா, நீங்க உண்மையாவே மானத்தான் துரத்தி வந்தீங்களா? அந்த ஒரு சந்தேகம் தான் எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஹலோ அண்ணே எக்கோ வைங்க. எக்கோ வைக்காதீங்க, எக்கோ வேணாம். பாலிம் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் இன்னர் வேணும். இன்னர் கொஞ்சம் வைங்க பாப்பா, இன்னர் வைங்க. இன்னர் இன்னர் இந்த லைட்டா வைங்களே. ஹலோ விட்டுருங்க, நல்லா அருமையா இருக்கு. சரி விட்டுருங்க விட்டுருங்க போதும். அப்ப வழியில் கண்ட ஏடு உடையவர் கேட்டா கூட அப்படிமாங்க. சரி, அப்ப வழியில் கண்ட ஏடு உடையவர் கேட்டா கூட அப்படிமாங்க. நீங்க சொன்னீங்க மானிங்க வந்திருந்தாலும் நீங்க பிடிக்க வேணாம் நான் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது கிடையாதுங்க. வேட்டியின் தன்மை கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டியின் தர்மம்னு ஒன்று இருக்கு. வேட்டியின் தர்மம் என்ன தெரியுமா, ரொம்ப வயசானவன் அடிக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சின்ன குட்டியும் அடிக்கக்கூடாது. கால் ஊனப்பட்டிருந்தால் அந்த மானை அடிக்கக்கூடாது, உடம்பு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த மானை அடிக்கக்கூடாது, கற்பம் தரித்திருந்தால் அந்த மானை அடிக்கக்கூடாது, 2 ஆண்டுகள் புணர்ச்சியில் ஈடுபடும் பொழுது அந்த மானை அடிக்கக்கூடாது. அது மாதிரி படுத்து கிடக்கிற மானை அடிக்கக்கூடாதா. இது வேட்டையின் தர்மம். வேட்டையின் தத்துவம் இருக்கு. அது மாதிரி வேட்டையின் தன்மை கொண்டு வா அல்லது கொன்று வா. இது எல்லாருடைய தன்மையும் அதுதான். சில பேர் வருவான், மானை பார்ப்பான், அடிப்பான், தோலை உரிப்பான், அது அசைவ வேடுகள். ஆனா நான் என்னன்னா மானை கையால பிடிக்கணும்னு யாராவது வந்திருக்காங்களா? அது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே கையால மானை பிடிக்கணும்னு வந்திருக்காங்களா? யாரும் கிடையாது. மானை பிடிக்கணும்னா பல விதங்கள் இருக்கு. பல வைத்து பிடிக்கலாம், சரி, சில வைத்து பிடிக்கலாம், ஆமா, குழி வெட்டி பிடிக்கலாம், அம்பு இது பிடிக்கலாம். யாராவது கையால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுங்க. ஆனா நான் கையால பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. கையால பிடிச்சிடலாம்னு முயற்சியில் இருக்கேன். எப்படிங்க? அதாவது முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்க எப்படி முடிச்சு காட்டுவீங்க? கை அதாவது பல நீங்க சொன்ன மாதிரி பல விதத்துல பிடிச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் ஏன் பிடிக்கல? ஏங்க பிடிக்கல? மானை பார்த்த உடனே ஒரு வேடுவர் ஆகப்பட்டவர் மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். அதுதான் நல்ல வேட்டை கழகு, நல்ல வேடுவர் கழகு. அதை விட்டுட்டு மானை ஓட விட்டுட்டு இங்க கொண்டு வந்து பொம்பளை பிள்ளைங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையா? மான் ஓட நான் ஓட வரும் வழியில உங்க அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கல அப்படின்னா நீங்க பிடிச்சிருப்பீங்களா? பிடிக்க போற தருவாயில உங்க அண்ணன் தடுத்துட்டாரு. அதுதான் சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. இல்லைன்னா பிடிச்சிருப்பேன் நேரம். இப்ப நீங்க விட்டு பாருங்களேன் நான் எப்படி பிடிக்கிறேன்னு. ஒரு தடவை என்னது நீங்க ஒரு தடவை விட்டு பாருங்க எப்படி பிடிக்கிறேன்னு. இடம் உங்க இடம் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா வேணும்னே நான் மான்குட்டியை கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரில பேசிக்கிறீங்க. நீங்க தாங்க வச்சிக்கிட்டு தாங்க இல்லங்கறியா? வீண் பழி ஒரு ஆள் மேல வீண் பழி சுமத்த கூடாது. சரியா? இந்த இடத்துல மான் வருமா வராதா? வரக்கூடிய தன்மை இருக்கு. எல்லா விலங்குகளும் வரக்கூடிய தன்மை இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல மான் வாழுமா? இந்த இடத்துல வராது. வாழாதுல? வராது. எந்த இடத்துல மான் வாழும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகை நிலம் இருக்கு. இதுல எந்த நிலத்துல மான் வாழும்? இந்த இடத்துல மான் வாழாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். இந்த இடத்துக்கு மான் வரும் ஆனா வாழாது. எந்த நிலத்துல மான் வாழும்? இந்த 5 வகை நிலத்துல. அப்படின்னா முல்லை நிலத்துல மான் வாழும். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடம், அங்கேதான் மான் வாழும். ஆனா இந்த இடத்துல மான் வாழாது. ஆனா மான் இங்க வரும். ஏன் வரும்? இந்த இடத்துல அருவி நீர், துணை நீர்னு 2 இருக்கு. சரி, அந்த அருவி நீரை பருந்துவதற்காக வரும். ஏன் மற்ற இடங்கள்ல எல்லாம் நீராகப்பட்டதே இல்லையா? இந்த இடத்துக்கு வர்றக்கூடிய காரணத்தை சொல்றேன். ஏங்க நீங்க வேணும்னே மான்குட்டியை கொண்டு வந்து இங்க விட்ட மாதிரில பேசிக்கிறீங்க. வேணும்னு மான்குட்டியை நான் வேற இடத்துல ஓட விட்டு இங்க வர்றேன். சொல்லுங்க, நான் எங்க வர போறேன்? மான வேற இடத்துல விட்டு இங்கே வர்றேன் நான். அது உங்களுக்கு தான் தெரியணும். அதான் இல்ல, நீங்க முதல்ல மான்குட்டியை துரத்தி வந்தீங்கனாலே எனக்கு தெரியலையே. நான் கேக்குறேன், நீங்க உண்மையாவே மானத்தை துரத்தி வந்தீங்களா? தேடி வந்தது மானே இல்ல. அப்படி உண்மையை ஒத்துக்கிட்டு போக பாருங்க. தேடி வந்தது மானே இல்ல. சரி, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன? ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? இல்லங்க, தேடி வந்தது மானே இல்ல. சரி, ஒண்ணதான். யாருங்க பேச்சு வார்த்தை ஒழுங்கா பேசிக்கிறணும். தேடி வந்தது மான் இல்லங்க, ஒண்ணதான். என்னைய தன்ன என்ன எதுக்கு தேடி வரீங்க? உங்களை தேடுறேன். எதுக்குங்க தேடி வரீங்க? உங்களை தேடி வரலங்க. ஊனா என்பது வேறு, ஓனா என்பது வேறு. சரி, ஊனா என்றால் உன்னை குறிக்கும், உங்களை குறிக்கும். ஓனா என்றால் ஒன்றை குறிக்கும். உலகத்துல ஊனாவுக்கு சிறப்பு இருக்கு, ஓனாவுக்கு சிறப்பு இருக்கு. ஊனாவுக்கு என்ன சிறப்புன்னு சொல்லுங்க பாப்பா. உலகத்துல ஊனாவுக்கு சிறப்பு இருக்கு, ஓனாவுக்கு சிறப்பு இருக்கு. ஊனாவுக்கு என்ன சிறப்பு இந்த உலகத்துல?
ஊனான்னு சொல்றோம்லங்க. இந்த ஊனாவுக்கு என்ன சிறப்பு? ஓனாவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஓனாவில் மானா போட்டு புள்ளி வச்சோம்னா ஓம் என்ற பிரணவத்தின் கருப்பொருள் வந்துடும். அகாரம், உகாரம், மகாரம், விந்து, நாதம், சக்தி, ஸ்காந்தம் சொல்லக்கூடிய பிரணவத்தின் கருப்பொருள் அதுக்கு வந்துடும். அப்ப ஓனாவுக்கு சிறப்பு இருக்கு. ஊனாவுக்கு சிறப்பு இருக்கா? ஊனாவுக்கு என்ன சிறப்புனா, இப்ப நம்ம உலகத்துல எழுதுற அப்படின்னா, ஒரு எழுத்து எழுதுறோம்னா முதல்ல என்ன போடுவாங்க? எழுத்து எழுதுறீங்க நீங்க, முதல்ல என்ன போடுவோம்? நீங்க சொன்ன மாதிரி ஊனா போட்டு தான் எழுதுவாங்க. ஆமா, எழுதவே ஆரம்பிப்பாங்க. ஏன் ஊனா போடணும்? காரணம் இருக்கு. அப்ப ஊனாவுக்கு சிறப்பு இருக்கு, ஊனாவுக்கு சிறப்பு இருக்கு. நான் தேடி வந்தது ஊனா என்றால் உங்கள் இல்ல. ஊனா என்றால் ஒன்று. ஒன்று. ஒண்ணுனா மான் இல்ல. அட போங்க, மானா தேடி வரப்பீங்க. மானுனா பெருசு வயசானதா? அது இதென்ன வயசானதா? நான் எத்தனை குட்டியை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி குட்டியை இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுலயும் 32 லட்சம் பொறிஞ்ச குட்டி இது. 32 லட்சம் பார்த்திருக்கீங்களா? இந்த குட்டியாவது பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த குட்டிக்கு அப்படியே இருக்கு. எங்க இல்ல, அதாவது இல்ல உண்மையிலேயே இங்க இருக்க மருமேக மத்த கூந்தல், பிரயோட்ட நெற்றி, விற்போன்ற புருவங்கள், கையில் போன்ற கண்கள், மலர் போன்ற விழிகள், பழம் போன்ற கண்ணம், மல்லி போன்ற காது, எள்ளுப்பு போன்ற நாசி, சிம்பவளம் போன்ற இதழ்கள், புத்தி போன்ற பற்கள், கமுகு போன்ற கழுத்து, ஆலைகளை போன்ற அடிவகிறு, முடுக்கி போன்ற இடை, செவ்வாழை தண்டு போன்ற துடைகள், மரால் மீன் போன்ற கணுக்கால்கள், அள்ளிமலர் போன்ற பாதங்கள், இதற்கிடையில் அத்திரேகை போல் ஒரு மச்சம் இருக்கு இந்த குட்டிக்கு. இது மாதிரி பார்த்திருக்கீங்களா? அப்ப 32 லட்சம் இருக்குல்ல. எல்லாத்தையும் பார்க்கலாம், அந்த மச்சத்தை பார்க்க முடியும். மச்சத்தையும் பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்புறம் மச்சத்தை பார்க்கறது அட்சய திருதி அன்னைக்கு போய் பார்த்திருக்கணும். அந்த மச்சம் இல்ல, நான் சொல்ற மச்சம் வேற. இதுல 3 மேதைகள். நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 3 மேதைகள் யாராருன்னா, கவிஞர் வாலி, எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன். 3 பேர் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. கவிஞர் வாலியை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டாரா, எங்க ஒரு பெண்ணுடைய அங்கலட்சணங்கள் 32 சொல்றான். இந்த 32 லட்சணத்தையும் எதையாவது ஒரு பாடல்ல நீ வச்சிருக்கான்னு கேட்கிறாரு. யாரு? கவிஞர் வாலியை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன். சரி, இல்லங்க இது வரைக்கும் வைக்கலையே. சரி, இது மாதிரி எழுத முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க, நான் எழுதுறேன். யாருப்பா பாடுறது? கவிஞர் வாலி, டி.எம். சௌந்தரராஜன், எம்.எஸ். விஸ்வநாதன். 3 பேர் இது மாதிரி இருக்காங்க. அப்ப கவிஞர் வாலியை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டாரு, 32 லட்சம் ஏதாவது ஒரு பாடல வச்சிருக்கலான்னு. அப்ப பாடுறது யாரு? டி.எம். சௌந்தரராஜன் உட்கார்ந்திருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப கவிஞர் வாலி, எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன், இந்த 3 பேருடைய கலவையில ஒரு பெண்ணுடைய அங்கலட்சணங்கள் 32 ஒரே ஒரு பாடல்ல வச்சாங்க. அது என்ன படம் தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படம். அந்த பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல். நிலவு ஒரு பெண்ணாகி. அது மாதிரி இவருடைய மான் எப்படியாப்பட்ட மான் சொல்ற கேளுங்க. நிலவு ஒரு பெண்ணாகி இங்கே உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடவாழி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடவாழி நீண்டுகின்ற குழலு, நீண்டுகின்ற குழலு. பாலுலகிற பூமொழி மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மயங்குகின்ற இதழோ. நானிடமோ நீனிடமோ மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் மாறும் நீந்துகின்ற குழலு, நீந்துகின்ற குழலோ. புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கனையாக, உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக. பருவம் ஒரு கணமாக, ஓர் நொடிக்கு பிறந்தவளோ, குறுநகையிலே வண்ணத்தில், புலி விழுந்த கன்னத்தில், குறுநகையிலே வண்ணத்தில், புலி விழுந்த கன்னத்தில், தீந்துவையை தான் குடைத்து
இவள் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ பவளமேன வீரநகமும் பசுந்தொழில் போல் வளைக்கிறதும் பவளம் என்ன விரல் நகமும் பதிப்பிறை போல் வலை சரவும் நீர்க்கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சென்றாக மீன்களில் அமைந்தவளோ ஆழ்கடலில் சென்றாக மீன்களில் அமைந்தவளோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ இரவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தளிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் குரலமைத்து செந்தனையில் முடியெடுத்து சந்தனத்தில் உடல் கொடுத்து புல்வெளியில் வார்த்து வைத்து பின்னுடலை என்ன விரும்பி மணர்வாழை துணை இருக்க அச்சமொன்று அதில் இருக்க மணர்வாழை துணை இருக்க அச்சமொன்று அதில் இருக்க படைத்தவரின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பே ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகிற குலரோ நீந்துகிற குலரோ நீந்துகிற குலரோ இப்படி 32 லட்சங்கள் பொருந்திய என்னுடைய மான் குட்டியை நான் போட்டுட்டு போக முடியுமா? ஹலோ 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 சொல்லுங்க. இருக்கட்டும். அதாவது ஆ, கோழையின் கைவாளும் குடத்திலிட்ட விளக்கும் நானேற்ற தெரியாத வேடனும் வில்லில் கோட்டை விட்ட காணவனும் சொல்லில் சுவை ஊட்ட சொற்பொழிவாளனும் உள்ள நாடு அந்த நாட்டுக்கே ஒரு அவமான சின்னமாகுமா. இப்ப கோழையின் கைவாள் அப்படின்னா அவனே ஒரு கோழை மாதிரி ஒரு பயந்த சுபாவம் உடையவன். அவனிடத்துல ஒரு வாழுனா என்ன கத்தி, இந்த கத்தியை கொடுத்தா பயன்படுமா? பயன்படாது. ஆக கோழையின் கைவாளும் குடத்திலிட்ட விளக்கம் ஒரு மெழுகுதிரியை ஏத்தி அந்த மெழுகுதிரியை குடத்தை கவுத்து போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. ஆக குடத்திலிட்ட விளக்கம் நானேற்ற தெரியாத வேடனும் வில்லில் கோட்டை விட்ட காணவனும் சொல்லில் சுவை ஊட்ட சொற்பொழிவாளனும். அவன் நம்ம சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது அதுல கொஞ்சம் சுவை இருக்கணுமா. சுவையோட கலந்து சொன்னா மட்டும்தான் அந்த சொல்லாகப்பட்டது மக்களிடத்துல போய் சேருமா. அந்த மாதிரி அழகா நல்லா வெக்கனையாத்தான் பேசுறீங்க. ஆனா மானதான் பிடிக்காம மான்குட்டியை தான் பிடிக்காம கை நழுவி விட்டுட்டீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. கை நழுவி பொம்பளை பிள்ளைகிட்ட மானத்தாங்க அதாவது இருக்கிற பொருளை கேட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருப்போம். இல்லாத ஒரு பொருளை கேட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால முடிவா சொல்றேன், நீங்க துரோத்தி வந்தமா நீங்க வரல, வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அதனால மறுபடியும் இங்க இருங்க. மறுபடியும் வேற இடத்துக்கு போயிருச்சு நீங்க சொல்லக்கூடாதுங்க. காட்டு வெறுகு வேட்டைக்கு வந்துச்சா கனகோழிய கண்ணால கண்டுச்சா முறை இல்லையா ஐயா முறை இல்லையா எது மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா நஞ்சு
வாயோடு பேசுங்கய்யா விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா காட்டு விருங்கு காட்டு விருங்கு என்னைக்கு வந்துட்டான் காணாங்கோழியே கண்ணால வந்துட்டான் முறை இல்லையா ஐயா முறை இல்லையா விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா அதனால வேடுவரே என்ன இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னாடிலாம் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே தெரியாதீங்க சரிங்களா இந்த வேகத்தை நீங்க மாநிலத்துல காட்டியிருந்தீங்கன்னா நேரம் உங்க கையில எடுத்திருக்கோம் அதனால வேற ஒண்ணும் கிடையாது பற்று இருக்கு இது மாதிரி எல்லாமே இருந்தாலும் மானு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா தாங்க சிறப்பு ஆக இருக்குன்னு சொல்லணுமா சொல்லணும் இப்போ உங்களுக்கு மான்குட்டி வேணுமா மான்குட்டி வேணும் வேணுமா வேணும் வேணும் சரி இருக்கட்டும் ஆக மான்குட்டியை பிடிக்காம இந்த இடத்துல இருந்து போக மாட்டீங்க போக மாட்டேன் ஆக மானுக்குரிய அடையாளத்தை சொல்லுங்க என்னது என்னால முடிஞ்சா உதவி பண்றேன் மானுக்குரிய அடையாளம் இருக்கா இருக்க இருக்கா அப்ப பாத்திருக்கீங்க அடையாளத்துல 4 இருக்கு சிலமான பார்த்தோம்னா குண்டா இருக்கும் சரி ஆனா இது குண்டா இல்ல அப்படி இல்ல சிலமான பார்த்தா உண்டா இருக்கும் ஆனா இது அப்படி இல்ல சரி சிலமான பார்த்தா நீங்க பலமான பார்த்த ஒரு பலமான நிறைய மான் பார்த்திருக்கேன் எப்படி ஒரு 2000 மானுக்கு மேல இருக்கும் சும்மா இல்ல இருக்கட்டும் வழியில அடையாளத்தை சொல்லுங்க முடிஞ்சா உதவி பண்றேன் அங்க இருந்து வர்ற வழியில ஒரு கவி சொல்றீங்க அங்க இருந்து வர்ற வழியில என்னன்னு சொன்னான்னு பார்த்தேன்னு சொல்லி பூனைக்கு 6 கால் புலினத்துக்கு 9 கால் யானைக்கு கால் 17 ஆனதே மானைகள் இந்த முண்டத்தின் மீது முழு நிலம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதிலே காண அப்படின்னா பூனைக்கு 6 கால் இருக்குமா வள்ளிநாயகம் வள்ளிநாயகம் பூனைக்கு 6 கால் இருக்குமா என்னங்க பூனைக்கு 6 கால் இருக்குமா இருக்காதுங்க நான் பூனைக்கு 6 காலுங்கிறேன் புல் இனமடி சொல்லக்கூடிய பறவை சரி பறவைக்கு எத்தனை கால் பறவைக்கு எத்தனை கால் பறவை இருக்குல்லங்க ஆமா அந்த பறவைக்கு எத்தனை கால் பறவைக்கு எங்க கால் இருக்கு எங்க பறவை இருக்குல்லங்க பறவை பார்த்தது இல்லையா பறவை தானே பறவை இனங்கள் இருக்குல்ல அதுக்கு எத்தனை கால் ஒரு கால் பறவைக்கு எத்தனை காலுங்க கோழிக்கு எத்தனை கால் கோழிக்கு 2 காலுங்க கோழிக்கு 2 கால் இல்ல அப்ப பறவைக்கு 2 கால் இருக்குல்ல ஆமா இருக்கு மைனாவுக்கு 2 கால் இருக்கு ஆமா காக்கைக்கு 2 கால் இருக்கு கழுகுக்கு 2 கால் இருக்கு இப்படி பலவிதமா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா காத்தோடி காத்தாக பறந்ததம்மா இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா காத்தோடி காத்தாக பறந்ததம்மா இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா கட்டான கட்டழகு என் மானை வைத்தா கட்டி கட்டி போகுமம்மா காத்தாடி இல்லாத இந்த மணி எங்கே கொல்லிவிட்டு போகுதம்மா தேனாத பேச்சு விவகாரமான வீணாகி போகுமம்மா நீ வந்து மனக்காட்டு நான் பார்த்து அட என்னம்மா இதை கூட்டிக்கிட்டு போக வேணுமா அட என்னம்மா வலி அட என்னம்மா வள்ளி ஆக்கள் நாளை கண்டு என் மாலை நீ மறைக்கிற முன்னாலே ஓட நான் பின்னாலே வந்தேன் நம்பாம நீ மறைக்கிற காட்டு நான் பார்த்து அட என்னமா இதை கூட்டிக்கிட்டு போக வேணுமா அடையாளம் கட்டதால் உன்னான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன் நன்றாக கேளுங்கள் ஹலோ ஹலோ காரிகே
காயாத கனகத்தே நீடொல்லாவும் நக்காரிகையே மேகாதமான் 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 புல் மேவாதமான் மேயதமா புல் புல் மேயாதமா காணக்குறவர் கண்மணி உடையது காணக்குயில் மின்னது உடையது காணக்குறவர் கண்மணி எனவல காணக்குயிலின் நிகர் குரலுடைய காணக்குறவர் கண்மணி உடையது காணக்குயில் மின்னது உடையது மேயாத மான் நமது குணம் அது மேய தெரியாமானை குடையது தாவித்தாவித்து நமது குறையது தேவி தேவி மேயா உலகுது தாவித்தாவித்தி நமது குணம் அது மேய தெரியாமானை குடையவள் மீகாத மான் தேனும் பாகும் திணைமாவும் தின்பது நாள் ஒரு புள்ளொரு போதிலும் தேனும் பாவும் திணிமாவும் தின்பத நாள் ஒரு உள்போது தேனும் பாகும் திணைமாவும் தின்பது நாள் ஒரு புள்ளொரு போதிலும் மீகாத 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 மான் 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 சாயாதே கொம்பிரே திறந்தாளும் அதுதான் தலைநிமிர்ந்து பாயாத மானான் அதுதான் தலைநிமிர்ந்து பாயாதே மாந்தர கண்டு கொண்டோ ஒரு மான் பெற கண்டதுண்டோ பாதும்பல் போன்ற நல்மேனி புல் போன்ற நல்வேணி பூமித்தனின் குழுமிட அழகிய மாந்தர கண்ட கொண்டோ கண்ட கொண்டோ கண்ட கொண்டோ உண்டோ 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 நீங்க வரும் பொழுதே நினைச்சேன் இடம் மாறி வந்துட்டீங்க. இது மானுக்குரிய அடையாளமே கிடையாது. தேடி வந்தது மானல்ல சரி உன்னைத்தான் என் அன்பே அண்ணா ஹலோ பேசுவது கிளியா
இல்லை பெண்ணரசி மொழியா கோவை கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொட்டு மலர் கொடியா பாடுவது கவியா இல்லை பாவலரின் மகளா பாடுவது கிளியா இல்லை பாடுவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் இளமா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா கல்காண பந்தலிலாடும் ஊர்வலமா உம்மை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா கல்யாண பந்தலிலாடும் ஊர்வலமா பத்தை கல்யாண மொழி ஊர்வலமா பிள்ளாடும் காவலத்தானா மேல்நிலையாய் காதலத்தானா பின்னாடும் காவலந்தானா நீதிக்கு காவலந்தானா கொள்ளாமல் கொள்ளும் முகத்தில் கொட்டிகள் தோணாவனதானா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா மன்னாவி மன்னர்கள் கூடும் மாளிகையா இல்லை பந்தாட்ட மாமர்கள் கூடும் மண்டபமா மன்னாடும் மாலை கூறும் மாளிகையா இல்லை மன்னாடும் கூறும் மங்களமா தென்னாடும் தேயிலைதானா தெய்வீக காதலிதானா தென்னாடும் தேனிலைதானா தேன் சிந்தும் காதலிதானா செங்கோலம் கொஞ்சம் முகத்தில் திருவாய் மீண்டும் தேன் கவிதானா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவி கொண்ட சிலையா கொட்டு மலை கொடியா லா 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 லா. தங்கச்சி தங்கச்சி அண்ணா தங்கச்சி ஹலோ ஹலோ அண்ணே என்னடா தங்கச்சி வாடா வாடா எத்தனை குறை இருந்தாலும் கந்தன குறை கூட சாமியை வணங்குற ஆத்தா வணங்கிடலாமா ஆமாடா ஆமாடா சாமி. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள மேலும் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க
செம்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய் செம்வேல் என நீ மனம் கொண்டாய் செம்வேல் கொண்டு நீ மனை வென்றாய் கைவேல் கொண்டு நீ படை வென்றாய் கைவேல் கொண்டு நீ படை வென்றாய் கண்வேல் கொண்டு நீ என்னை வென்றாய் மனம் படைத்தே மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு பள்ளியறையில் நான் தனித்திருந்தே பக்கத்தில் வந்து நீ கையெடுத்தாய் பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாய் மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்து உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வள்ளி இதுவரை வேடனா வந்தது நானி, இப்பொழுது வேலனாக வந்திருப்பது நானி. உனக்கு என்ன வர வேண்டுமே கேள் தருகிறேன். சுவாமி, நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதல் இடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். இன்று முதல் தேவர்கள் மூவர்கள் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மாதமும் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கத்தி மேல உலகட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், என தங்கவே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பேருக வேணும், பால் பணம் பொங்க வேணும். பட்டி பேருக வேணும், பால் பணம் பொங்க வேணும். ஊத்து பேருக வேணும், என தங்கவே ஊரெல்லாம் வாழ வேணும். பகவானே துலகு பத்தி பாடாறு விந்த உலகு ஸ்ரீராம ரூப உலகு நித்திய ஜெய மங்களம் காதீனே மனதியாக ராஜாதி ராஜ உலக ஸ்ரீராம ரூப உலகு நித்திய